ஹலோ கைஸ், நான் உங்கள் மனிஷ். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக மாமா வந்துட்டு தம்பி பாப்பா ஒத்துக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நாங்கள் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் கோயிலை ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான், மாமா, அப்புறம் தங்கச்சி, தம்பி பையன், நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஸோ இதை ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக மேக் பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு நான் அப்புறமேட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? பாய். இந்த மலைக்கு மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண டெம்பிள்னு. ஆமாம், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண டெம்பிள். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கே தாண்டி எக்ஸாக்டாக மூத்தூர் அப்படின்ற பிளேஸில் லொக்கேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே கீழே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் கோயில் இருக்குது. வெயில் வேறு ஓவராக இருக்குது. இவ்வளோ படிக்கட்டு எப்படி ஏற போகிறேன்னு தெரில. அவ பாருங்க, குறுக்கு வழியில் போயிட்டுருக்கா. முடியல அப்பா, இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சிங்க. முடியல. பாருங்க, இவ்வளவுதான் ஏறி வந்திருக்கு. வெயில் வேற ஓவரா இருக்கா, முடியல. என் உடம்புல இருந்து ஏதோ தண்ணி வருது. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. ஏதோ வருது, தண்ணியா வருது. கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தான், பட் ரொம்ப பழைய கோவில். இங்கே வேண்டுதல் வச்சா வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமாவும் ஏதோ வேண்டுதல் வச்சுருக்காரு. ஸோ அது நடந்ததுனால தான் இந்த டைம் எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வரேன். ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த ஒரு சவுண்டும் கிடையாது. சுற்றி வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி க்ரீனிஷாக அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு இங்கே வர சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் வருவேன். சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். மற்ற எல்லா டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்கும். அது எதனாலன்னு எனக்கு தெரியல, பட் சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். யாராவது வர மாதிரி இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை வாங்க. ஸோ அப்போ தான் சாமி தரிசனம் உங்களால் பண்ண முடியும். மற்ற டேஸில் வந்தீங்கன்னா அப்புறம் கோயில் லாக்கில் தான் இருக்கும். ஸோ வந்து சும்மா வெளியே இருந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவள் தான் கைஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம், எதுக்காக போகிறோன்றது நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. டாடா.